இதான் சார், உள்ள வாங்க. எங்க வீட்லயே தங்கிக்கலாம்ல? முடியாது. ரெண்டு ரூம் கேட்டிருந்தானே. ரைட்ல ஒன்னு இருக்கு, லெஃப்ட்ல ஒன்னு இருக்கு சார். இருக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்ல. அங்க இங்க வச்சிருங்க. இந்த பக்கம் அந்த. ஓகே சார். ஏய் காவேரி மேடம், நான் அங்கே நின்னுட்டு. கம் இன். நீங்க அந்த ரூம்ல இருந்துக்கலாம், நான் இந்த ரூம்ல இருந்துப்பேன். ஊர்ல அப்படியே ரூம்ல கஷ்டப்பட மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம், என் இஷ்டத்துக்கு இருந்துப்பேன். நீ ஒரு மாதிரியா இருக்க? என் வீட்லயே தங்கிக்கலாம்ல? இது ஒண்ணும் அவ்வளவு அழகாலாம் இல்லையே. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க? இனி என்கிட்ட வருவீங்க, அத பண்ணுன்னு வருவீங்க. அப்ப வச்சுக்கிறேன். நம்ம அப்படியே எனக்காக என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க? ஐயோ, இதே மாதிரி ரெண்டு ரூம்ல படுத்துக்கலாம். தாத்தா என்ன நினைச்சா எனக்கு என்ன? கொடைக்கானல் ட்ரிப்பே உனக்காக தான். தாத்தா சொன்னா அவனு சொல்லலையே. கொடைக்கானல் சூஸ் பண்ணறியா நீதானே? அதுக்கு நான் சொல்லவே இல்லையே. சந்தோஷம். ஏன் வீட்ல தங்கினாதான் என்னவா? மனசுல சின்ன பொண்ணு மாதிரி தாத்தா கிட்ட போட்டு கொடுக்க மாட்டேன்னு நான் ஏன் சின்ன பையன் மாதிரி உங்க தாத்தாக்கு பயப்படுறீங்க? அது மரியாதை. உங்களுக்கு எல்லாம் யாரையுமே மதிக்க தெரியாது. அது வண்டி ஓட்டி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. So what's next? அடுத்து என்ன பிளான் கேட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல? அதெல்லாம் இல்ல. கொடைக்கானல்ல அடுத்து என்ன பிளான்? நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்களா? அதாவது பிளான் வச்சிருப்பீங்க. அப்படிலாம் பிளான் எதுவும் இல்ல. உன் இஷ்டத்துக்காக தான் இங்க வந்திருக்கோம். ரூம் புக் பண்ணதை என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. சும்மா அதே சொல்லு. எங்க வீட்டுக்கு போலாமா? வேற ஏதாவது சொல்லு. கொடைக்கானல் முழுக்க சுத்தி காட்டுறேங்க. எங்க வீட்டுக்கு போலாம். அதுக்கு அப்புறமா நம்ம சுத்தி பார்க்கலாம். இப்பதான் நெட்ல பார்த்து ஃபாரஸ்ட் குள்ள போனா ஃபால்ஸ் இருக்கான். எங்க வீட்டுக்கு போயிட்டு போறதா? இந்த போன் கூட ஒன்னு பண்ணு. நீ உன் வீட்டுக்கு போ. நான் இங்க அந்த ஃபால்ஸ்க்கு போயிட்டு மீட் பண்றேன். தனியாவா போறீங்க? ஏன்? தனியாலாம் போக முடியாதுங்க. ஏன் முடியாது? வழி தப்பிடுவீங்க. நீங்க போறது ஒரு காட்டுக்குள்ள. அப்ப உங்க வீட்டுக்கு வந்து அங்க இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபாரஸ்ட் வழி தப்ப மாட்டோமா? நல்ல வழி தெரியுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம். ஒன்ஸ் வழி தெரியல அங்கேயே சுத்திட்டு இருக்கணும். நீ காடு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்த ஃபாரஸ்ட் பத்தி தெரியாதுன்னு நினைச்சேன். நான் யாரும் தெரியுமா? பெரிய பிஸ்தான்லாம் இந்த காட்டுக்கு தெரியாதுல்ல? காலேஜ் படிக்கும்போது ட்ரெக்கிங் போவேனா? உனக்கு இந்த கொடைக்கானலை பத்தி மட்டும் தான். எனக்கு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஃபாரஸ்ட் பத்தி எவ்வளவு போட்டோகிராஃபி பண்ணிருக்கேன் தெரியுமா? பார்த்தது இல்ல நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாஸ். மாட்டிப்பீங்க. சொன்னா கேளுங்க. காட்டு எருமை, யானை இதெல்லாம் இஷ்டத்துக்கு அங்கங்க இருக்கும். விட லீச்சஸ் இருக்கும். ஏய் என்ன பயமுறுத்துறியா? போ விடாம தடுக்கணும்னு பாக்குறேன். நாங்கலாம் யாரு? பை. இது பாருங்க, ஃபாரஸ்ட்குள்ள போன பல பேர் எங்க எங்கயோ போய் பல நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படிலாம் சொன்னா உன் கூட உன் வீட்டுக்கு வந்துருவேன்னு பாக்குறேன். அதானே? இப்படிலாம் சொல்லலங்க. பாரு காவேரி, என்கிட்ட மேப்ஸ் இருக்கு, நெட் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஃபாரஸ்ட்ல எப்படிங்க நெட் கிடைக்கும்? காட்டுக்குள்ள நீங்க தனியா போக முடியாது, மாட்டிப்பீங்க. உன் நாடகம் என்கிட்ட பலிக்காது. நீங்க உங்க வீட்டுக்கு போ, நான் காட்டுக்கு போறேன். நான் வேணா உங்க கூட வரேன். அதெல்லாம் உங்க தேவை எனக்கு தேவையில்ல. உங்க இஷ்டம். உன்னை எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணுமா? இது ஏன் ஊரு பாஸ்? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே. திரும்ப நீ ஒன்னும் சொல்ல வேணாம். பட்டு புத்தி வரட்டும். பக்கத்துல வாங்க, என்கிட்ட வந்து பேசுங்க. மாதிரியா சரியா வந்து மாட்டிட்டேனே. இப்ப எப்படி போறதுன்னு தெரியல. இந்த வழியா மொபைல் நெட்வொர்க்கும் இல்ல. கம் ஆன் சிக்னல். ஹலோ சார், பேங்க்ல இருந்து உங்களுக்கு லோன் வேணுமா? கேக்குதா? முடிய அப்படியே சிக்னல் கிடைக்குது. வையா போனே. முன்னாடியே சொன்னா அப்பவே கேட்டுக்கலாம். இப்படி வந்து சிக்கிட்டோமே. காவேரி, ஹலோ காவேரி, கேக்குதா இல்லையா? எங்கங்க இருக்கீங்க? ரொம்ப நேரமா உங்களுக்கு போனே போகல. பத்திரமா இருக்கீங்களா இல்லையா? இங்க மாட்டிக்கிட்டேன். வழியா தெரியல. எங்க இருக்கேன்னு கூட தெரியல. ஒரே இடத்துல ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கேன். பயமா இருக்கு. எங்க வழி தவறிட்டீங்களா? என் போன்ல சிக்னல் வேற இல்ல. கரெக்ட் லொகேஷன் சொல்லுங்க. இங்க ஒரே சுத்தி மரமா இருக்கு. நல்ல பெரிய ஐல வேற குத்திருச்சு. வெரி குட். காட்டுக்குள்ள இப்படிதான் அடையாளம். வேற என்ன சொல்றது? தொலைஞ்சு போயும் கோவம் வருதா உங்களுக்கு? இங்க பாருங்க, அவருக்கு எங்க எப்படி வெளிய வரதுன்னு சொல்லு. எப்படி போனீங்களோ அப்படியே திரும்பி வந்துருங்க. ஆனா எப்படி வந்தனே தெரியலன்னு சொல்றேன்ல. இங்க ஒரு காவேரி சீக்கிரம் வந்து. சரி லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து. ஹலோ. என்ன இவரு? இங்க மட்டும் தான் சிக்னல் கிடைக்குது. இங்க சிக்னல் கிடைக்கலங்கற. எங்க சிக்னல் இருக்குனே தெரியல எனக்கு. என்ன சார் நீங்க படிச்சவரு, எல்லாம் தெரிஞ்சவரு. யாவது திரும்ப வழி கண்டுபிடிச்சு வந்து. இங்க பாருங்க, சிக்னல் கிடைச்சிருக்கான ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. நீ ரிசெப்ஷன் உள்ள கேட்டினா உங்களுக்கு இந்த இடம் தெரியும் நினைக்கிறேன். பை ஒரு நிமிஷம் வெயிட். அங்க காட்டு எருமை, யானை கூட இருக்கு. ஏது கூட அங்க ஏதோ புலிய பார்த்த மாதிரி. இதை விட லீச்சஸ் இருக்கு. பை. ஹலோ. போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. நீ வருதுங்கறா காட்டு எருமை.